வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் ஃபேஸ் ஸ்பேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவோலிஸ் தியரம் இந்த ரெண்டு கான்செப்டை பற்றி நம்ம பார்க்கணும். ரைட்டா? சரி, இந்த ஃபேஸ் ஸ்பேஸும் லிவோலிஸ் தியரமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம்தான். அதில் இந்த லிவோலிஸ் தியரத்துலேயும் சரி இந்த ஃபேஸ் ஸ்பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தியரி தான் கேட்க சான்ஸ் இருக்குது. அதில் வந்து இதில் வந்து பெருசாக வந்து சம்ஸ் கேட்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெயிட்டேஜும் கிடையாது. அதுக்காக நீங்கள் ஒன்று ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க, உங்களுக்கு கவனிச்சுட்டு போங்க. ரைட்டா? சரி, ஃபேஸ் ஸ்பேஸ்னால் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தோம். ரைட்டா? நமக்கு வழக்கமாக நம்ம வந்து கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் படிச்சிருப்போம். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ், அது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லாம் படிச்சிருப்போம். சொல்ல போனால் இதுவும் கிளாசிக்கல் தியரி மாதிரி தான். ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிஸ்டத்தில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஒரு பார்ட்டிகல் நம்ம எடுத்துக்கணும். அந்த பார்ட்டிகளை வந்து மென்ஷன் பண்ணுறோம். நம்ம கிளாசிக்கல் தியரியில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்போம்? பொசிஷன் எக்ஸ் ஒய் செட் பேஸ்ட் ஆனது கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் எ ஃபேஸ். ஃபேஸ் அப்படின்னா நமக்கு வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா கட்டம் அப்படின்னு நம்ம 11th 12th படிச்சிருப்போம். கட்ட வேறுபாடு. ஈவன் தான் நம்ம காலேஜில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சதுனால வந்து ஃபேஸ் அப்படி ஃபேஸ் டிஃபரன்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஃபேஸ்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு கோஆர்டினேட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம இங்கே வந்து ரெண்டு கோஆர்டினேட்ஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா தட் இஸ் மொமெண்டம் அண்ட் பொசிஷன். பார்த்தீங்கன்னா பொசிஷன் அதான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது. அப்போ ஃபேஸ் இதே நீங்கள் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நடத்தினமான்னு தெரியல. வந்து பிஜிடிஆருக்கு வந்து அந்த சிலபஸ் உங்களுக்கு கிடையாது. செட் எக்ஸாமுக்கு கேட்டு நெட் இதுக்கெல்லாம் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டயக்ராம் அப்படின்னு இந்த ஆசிலேஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி அது போக பார்த்தீங்கன்னா கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானட்டரி மோஷன்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபேஸ் டயக்ராம் அப்படிம்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அலாங் தி எக்ஸ் அப்படி பிஎக்ஸ், அதாவது பிஎக்ஸ். சில நேரம் பார்த்தீங்கன்னா இதை என்ன வி வெலாசிட்டி. பொசிஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் வந்து நம்ம பண்ணாங்கன்னா ஒரு ஆசிலேஷன் கர்வ் மாதிரி போடுவாங்க. ரைட்டா? இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு கோஆர்டினேட்ஸ். அதனால நீங்கள் வந்து 6 கோஆர்டினேட்ஸ் எழுதியிருக்கமே அப்படின்னு நினைச்சக்கூடாது. 3 டைமென்ஷன்ல அது பார்த்தீங்கன்னா அலாங் தி எக்ஸ் ஒய் இசட். ரைட்டா? இது வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு டைரக்ஷன்ல மட்டும் மென்ஷன் பண்ணதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க? எக்ஸ் ஒய் இசட். ரைட்டா? அப்போ 3, இதுல ஒரு 3, இதுல ஒரு 3, அப்போ 6. ரைட்டா? அப்போ ஃபேஸ் இஸ் டைமென்ஷன் ஆஃப் 6 டைமென்ஷன். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆல்ரெடி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 டைமென்ஷனல் ஃபேஸ். ரைட்டா? அதான் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ் ஃபேஸ் ஸ்பேஸ். ரைட்டா? நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ஏசி கரண்ட் எல்லாம் படிச்சிருப்போம். ஏசி கரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரிஜின் ஒரு சைன் வேவ் போதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மென்ஷன் பண்ணிருப்போம். அப்போ அந்த ஆங்கிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் சொல்லாம ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படிமா ஃபேஸ் ஆங்கிள் அப்படிதான் சொல்லுவோம். ஃபேஸ். ரைட்டா? அப்போ வந்து மென்ஷன் பண்ணுறோம் ஃபேஸ். அப்போ ஃபேஸ் வந்து ரெண்டு கோஆர்டினேட்ஸை வச்சு ஒரு இதை மென்ஷன் பண்ணுறது. ரைட்டா? சரி, நீங்கள் வந்து நான் சில பாயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கேன், சம்மரி பண்ணி எழுதிருக்கேன். நிறைய பாயிண்ட்ஸ் அந்த புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக் வந்து நிறைய இது இருக்குது. அதில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து எனக்கு சூட்டபிளானதும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் எனக்கும் புரிஞ்ச மாதிரி தான் உங்களுக்கு புரியும். ரைட்டா? அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்கேன். இதில் பார்த்துக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் நோட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் பட் எல்லாம் நான் சென்ட் பண்ணுறேன். ரைட்டா? நீங்கள் வந்து வெறும் நோட்ஸை மட்டும் பார்த்தா மட்டும் போதா, ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் நான் சில பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக எழுதிக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் எழுதிக்கிறேன் நினைக்கிறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பொசிஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் மென்ஷன் எக்ஸ் ஒய் இசட் அண்ட் மோஷன் ஆஃப் எ பார்ட்டிகல் இஸ் பிஎக்ஸ் பிஒய் பிஇசட். அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? மோஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி மொமெண்டம், பொசிஷன் மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தட் இஸ் எக்ஸ் ஒய் இசட். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டன்டேனியஸ் டைம். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து இன்வால்வ் ஆகாது. இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா மோஷனில் இருக்குன்னா என்ன மீனிங்? தட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். அப்போ டைம் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? தட் இஸ் பொசிஷன் மென்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு கோஆர்டினேட்ஸ் மொமெண்டம் அண்ட் பொசிஷன் ரெண்டு இதை எடுத்துக்கிறாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் பாயிண்ட். தட் இஸ் 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் வால்யூம் dx dy dz dpx dpy dp set. ரைட்டா? தட் இஸ் வால்யூம் மீன்ஸ் இதில் வந்து ஸ்மால் எலமெண்ட். ரைட்டா? அப்போ எடுத்து காமிச்சுக்கோங்க. இதில் வந்து ஸ்மால் எலமெண்ட். ரைட்டா? ஸ்மால் எலமெண்ட் எடுக்கும்போது ஸ்மால் வால்யூம். ரைட்டா? ஸ்மால் வால்யூம் மென்ஷன் பண்ணுறோம். ஸ்மால் வால்யூம் மென்ஷன் பண்ணுறதுக்கு எப்படி எடுத்துக்கோங்க? தட் இஸ் dx dy dz. ரைட்டா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொமெண்டத்துக்கு dpx and dpy dpz. ரைட்டா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃபரன்ஷியேட் நம்ம சொல்லக்கூடாது. தட் இஸ் இன்ஃபினிடெசிமல் ஸ்மால் அடிப்பாங்க. இன்ஃபினிடெசிமல்னா வெரி ஸ்மால் அடிப்பாங்களா, அந்த ஸ்மால் தான். ஸ்மால் மொமெண்டம் வந்து ஸ்மால் பொசிஷன். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. தட் இஸ் this 6 dimensional space for a single particle is called a phase space. ரைட்டா? phase space that is which is called mu space. ரைட்டா? நம்ம என்ன சொல்லிருக்கோம்? அப்போ மொத்தமாக ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மொத்தத்தையுமே along with the momentum and coordinates, position coordinates ரெண்டையுமே மென்ஷன் பண்ணுறதுக்கு எதை பண்ணுறோம்? தட் இஸ் which is called a phase space அல்லது which is called a mu space. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, 4th பாயிண்ட். if
a system has a large number of particles and its position and momentum is n times, then phase space p beta dash that is a phase space is 2n dimension, that is called a gamma space, right? Next fifth point பாருங்க, the state of a particle represented by a point is called as the phase point or the represented point, right? அப்ப இதுக்கு பேர் எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் நம்ம மென்ஷன் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, that is a represented point or the phase point, right? It's just simple தான். Next point பாருங்க, sixth, number of phase point per volume, unit போட்டுங்க. Unit volume is called as the phase density. Already நம்ம தெரிஞ்ச that is a mass per volume நம்ம சொல்லுவோம், that is a general density இல்லைமா. அப்ப number of points இருக்கு, number of phase point per volume இருக்குன்னா that is a density, right? Phase density. So next பாருங்க, that is a element of volume, that is a phase space is nothing but h cube. அதுங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது, that is a Planck constant, right? That is h cube. அதுல dx dy dz dpx dpy dpz, right? என்ன பண்ணுவாங்க, that is a small element of volume. இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா dpx dpy dpz dx dy dz, right? இது பார்த்தா that is a element of volume, right? அப்ப total volume, அப்போ சிஸ்டத்துல எவ்வளவு எடுத்துக்கோமோ பாத்தீங்கன்னா, எவ்வளவு வால்யூம் நம்ம எடுத்துக்கோமோ அந்த வால்யூம் வந்து கேபிட்டல் V, right? That is that total volume of the phase space equal to V, right? Capital V. சரி, அப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன டெரைவ் பண்ண போறோம் பாருங்க, volume of the phase volume of the space is nothing but a equal to 4 pi v root 2 m power 3 by 2 root e de, right? With the range பாத்தீங்கன்னா that is e plus de, right? to e plus de, right? The energy range, right? இல்ல பாத்தீங்கன்னா mass நம்ம தெரிஞ்சது, that is a particle mass 4 pi v வந்து பாத்தீங்கன்னா that is a total volume. இதான் பாத்தீங்கன்னா volume of the space, right? ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்ப லிவோலிஸ் தியரம் என்னன்னு பார்க்கலாம், ரைட்டா? இந்த லிவோலிஸ் தியரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, ரைட்டா? ஏன்னா இதுல வந்து ரெண்டு டாபிக் தான், ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கு. சொல்ல போனா இந்த லிவோலிஸ் தியரம் வந்து ரொம்ப வளவளான்னு ரொம்ப டெரிவேஷன் போகும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவ்வளோ டெரிவேஷன் படிச்சோம்னா செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறது இல்லை. அதனால என்ன பண்ணுங்க, எது முக்கியமான பாயிண்டோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன், ரைட்டா? சரி, நம்ம போன கேஸ்ல என்ன பார்த்தோம், ஸ்பேஸ்ல தட் இஸ் a space point நம்ம பார்த்தோம். That is a phase point, that is a volume. The element of the volume, that is a h cube நம்ம பார்த்தோம், ரைட்டா? அப்ப the density, ரைட்டா? அப்ப density, that is a phase density, rho is equal to 4 pi v root 2 by h cube m power 3 by 2 root e, ரைட்டா? சரி, இது பத்தி இன்டெகிரல் ஃபார்மேட்ல இருக்கும், நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைடா எழுதியிருக்கேன், ரைட்டா? இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன், அதாவது நோட்ஸே உங்களுக்கு ஃபுல்லா கொடுக்குறேன், ஜஸ்ட் அங்க போய் பாத்துக்கோங்க, ரைட்டா? சரி, அப்ப ஃபர்ஸ்ட் லிவோலிஸ் தியரம் கவனிங்க. It gives information about the rate of change of phase density. லிவோலிஸ் தியரம் வந்து எதை பத்தி டீல் பண்ணுது, எதை வந்து நமக்கு சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, that is a rate of change of phase density rho with respect to time. நம்ம இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லிவோலிஸ் தியரம் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். அந்த லிவோலிஸ் தியரம் சேம் தான், அதையும் பாத்தீங்கன்னா டென்சிட்டி தான், ரேட் ஆஃப் டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் ஈக்குவல் கான்ஸ்டன்ட், that is a 0 பண்ணும்போது ப்ரூஃப் பண்ணும், ரைட்டா? அந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல அது வந்து வேற மாதிரி டெரைவ் பண்ணிருப்பாங்க, நம்ம வந்து இது வந்து வேற மாதிரி டெரைவ் பண்ண போறோம், ரைட்டா? டெரைவ் பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம வந்து ஃபைனல் ரிசல்ட் மட்டும் எடுக்கலாம், சரியா? இந்த லிவோலிஸ் தியரத்துல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு, ரெண்டு பார்ட் மீன்ஸ் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ரெண்டு கான்செப்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கவனிங்க, கன்சர்வேஷன் ஆஃப் டென்சிட்டி இன் தி phase, ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் ஸ்பேஸ், ரைட்டா? இந்த ரெண்டு கான்செப்ட் தான். சரி, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கவனிங்க, the conservation of density. The conservation of density, density means that is a phase density. The phase density is conserved one in the phase, right? Phase space na manage there is a 6-dimensional phase, that is a mu space, and the mu space la the density rho is a constant one, right? That is a phase density is a constant one with respect to time, right? D rho by dt is equal to 0 அப்படின என்ன meaning, that is rho is equal to constant 1 ன்னு அர்த்தம், right? இந்த பாத்தீங்களா, இந்த d rho by dt இருக்கு பாத்தீங்கன்னா, இது வேற மாதிரி எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா, இந்த d by dt எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா, that is del அப்படி எழுதலாம், del rho is equal to 0, right? Del rho is equal to 0, right? அப்படி எழுதலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து வேற மாதிரி உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணனும் அப்படி நினைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, that is rho is equal to constant அப்படி எழுதலாம், right? Rho is equal to constant, right? அப்ப rho is equal to constant என்ன meaning, that is d rho by dt is equal to 0, otherwise del rho is equal to 0, right? Del rho is equal to 0. இந்த ரெண்டு தான் முக்கியமான பாயிண்ட், right? That is இந்த phase density is a conserved one, right? This is a conservation of phase density in this phase space, right? இதான் பாத்தீங்கன்னா first லிவோலிஸ் தியரம், right?
நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க, there is a second Liverpool's theorem, conservation of extension in phase space. நம்ம போன கேஸ்ல வந்து நம்ம சொல்லியிருப்போம், there is a phase spaceல வந்து பாத்தீங்கன்னா small element of volume dx, that is a infinitesimal momentum and displacement, that is a position பாத்தீங்கன்னா dx dy dz நம்ம சொல்லியிருப்போம். இது அதே மாதிரி மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா dpx dpy dpz நம்ம சொல்லியிருப்போம். அதை வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன மீனிங், தட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தி அந்த டைமென்ஷன் வந்து என்ன பண்றோம், எக்ஸ்பாண்ட் பண்றோம். அப்ப இந்த இது இருக்குன்னா இந்த dpx dpy dpz கொஞ்சம் நம்ம ஒரு சர்டன் ரேஞ்ச் எடுத்துக்கோம்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்றோம், எக்ஸ்டென்ஷன் பண்றோம். அப்ப எக்ஸ்டென்ஷன் பண்றோம் என்ன மீனிங், அப்ப தட் இஸ் வால்யூம் வில் பி இன்க்ரீசஸ், ரைட்டா, தட் இஸ் அந்த h cube will be increases, தட் இஸ் ஈக்குவலா பாத்தீங்கன்னா சொல்ல போனா h cube தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ரைட்டா. அந்த மொத்த எக்ஸ்டென்ஷனுக்கும் அந்த dpx அதாவது இன்டெகிரல் தட் இஸ் சரி dpx sorry dx dy dz dpx dpy dpz equal to h cube னு சொல்லுமா, that is h cube னு சொல்லிருக்கோம், ரைட். அப்ப என்ன மீனிங் பாருங்க, அப்ப d by dt int இந்த போடுறது int pi initial to final dp இங்க இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும், dqi dpi equal to 0, ரைட். that is extension, that is extension என்ன மீனிங் பாருங்க, அப்ப pi of initial to final அப்படினா இந்த கேபிட்டல் பைக்கு என்ன மீனிங் அப்படினா, that is dq1 dp1 d next dq2 dp2 dp2, அப்ப என்ன மீனிங் பாருங்க, அப்ப initial to final, அப்ப final என்ன கிடைக்கும் பாருங்க, dq i dp ரைட் i அவ்வளவுதான். இங்க i மீனிங் இங்க ரெண்டுமே i என்ன கொடுத்திருக்காங்க, that is initial கொடுத்திருக்காங்க. இதே final stage means the final, right. அப்ப it is equal to 0. அப்ப that is a conservation of extensions also a that is a conservation of extension in the phase space. இரண்டாவது Liverpool's theorem என்ன சொல்லுது, that is a conservation of extension. அதுக்கு பதிலா extension that is the phase space இருக்கு பாத்தீங்க, that is a phase point, that is a phase point கூட, ரைட். இந்த phase point என்ன பண்றோம், எக்ஸ்டென்ஷன் பண்றோம், ரைட். that is a space எக்ஸ்டெண்ட் பண்றோம், இருக்குங்களா. that is the number of phase point, pp there is a phase point, there is a number of phase point, the number of phase point does not change with respect to time, right. it is a constant one, right. அப்ப இது எப்படி வேற மாதிரி எப்படி எழுதலாம், that is del gamma equal to 0. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த gamma space, right. gamma space நதி மட்டும் என்ன சொல்லிருக்கோம், that is 2n dimension, right. 2n dimension. some case ல சொல்றாங்கன்னா 2f போட்டுருப்பாங்க, whatever it is எது வேணா நம்ம போட்டுக்கலாம், ரைட். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா லிவோல்ஸ் தியரத்துல இருக்கு, இல்ல வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல, ரைட்டா. சரி, இது எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நோட்ஸ் வந்து நம்ம டெலகிராம் சேனல்ல சென்ட் பண்றேன், ஜஸ்ட் அங்க போய் பாத்துங்க, ரைட்டா.